أشهد أن لا إله إلا الله. الحمد لله الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم الصلاة والسلام على الرسول الكريم الذي وضح لأمتي أحكام الدين كلما يحتاجون إليه في أمر الدنيا والآخرة أما بعد. நாங்கள் இந்த ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் அனுப்பின அந்த ஃப்ளேயர் இருக்கும். அந்த ஃப்ளேயரில் இருக்கிற அந்த ஸ்டோன் கொஞ்சம் நிற்குது. அது எல்லோரும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எல்லோரும் ஒரு 2-3 செகண்ட்ஸ். ரைட். அடுத்தது இப்போ பெருமைன்னு சொல்லி நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். இப்போ இந்த பெருமையை நாங்கள் எப்படி விளங்கிக் கொள்கிறோம்? யாருக்கு இந்த பெருமைண்டா என்னன்னு தெரியும்? பெருமையை நாங்கள் எப்படி செல்லல முடியும்? ஆசிரியர் ஒரு ஆள் செல்லலுமா? பெருமைண்டா என்ன? நாங்கள் அடிக்கடி செல்றதால அந்த பெருமையோட மீனிங் எங்களுக்கு தெரியாது. சும்மா டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறதால அந்த பெருமையோட மீனிங் எங்களுக்கு தெரியாமலே போகுது. ஸோ யாருக்கு சரி செல்லலுமா பெருமைண்டா என்னன்னு சொல்லி? ஓகே, வேறு என்கிட்ட ஒன்று இல்லை, பட் ஈக்கிற மாதிரி நான் க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன். எஸ், வேறு இல்லையா? சரி, பெருமை அடிக்கிறாக்களை நான் எப்படி அறிஞ்சு கொள்கிறேன்? இப்போ எங்கட டே டு டே லைஃப்பில் நாங்கள் பெருமை அடிக்கிறாக்களை பார்க்குறோமே. டயல் இவர் இந்த டயல் தாண்டி எங்களுக்கு விளங்கி நான் எப்படி விளங்கி கொள்கிறேன்? அதை விளங்கிக் கொள்ள இயலுமா? ஈஸியாக அது கஷ்டமா? விளங்கிக் கொள்கிறேன். ஹை ரைட், பிஸ்மில்லா. நாங்கள் இப்போ போகிறோம். நான் அந்த ஃப்ளேயரில் உள்ள இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்க்க சொன்னதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னால், அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து உண்மையிலே வித்தியாசமாக இருக்குது, வித்தியாசமான சைஸில் இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொரு கலரில் இருக்குது, விஷயம் அழகாகவும் இருக்குது. இப்போ நாங்கள் 10 பேர்கிட்ட அந்த அந்த ஸ்டோன்ஸில் உங்களுக்கு எதை பிடிச்சேன்னு கேட்டால் நாங்கள் 10 பேரும் வித்தியாசமாக சொல்லுவோம். காரணம் என்னென்னா அதுக்குரிய குவாலிட்டியோடு அது இருக்குது. அதோட இன்னொரு பண்பு இருக்கு, அதை நான் சொல்கிறேன். என்னென்னு சொன்னால் அதெல்லாம் ஜஸ்ட் பெயிண்டட். அது ஒரு கவரிங், அதுக்கு ஒரு கவரிங் கொடுத்திருக்குது. இயல்பாக அது அப்படி இல்லை உண்மையிலே. எங்களுக்கு தெரியும் கல் எப்படி இருக்கும். மலைகளில் இருந்து எடுக்கிற அப்படி தானே, மவுண்டன்ஸ்லேருந்து கல் எடுப்போம், இல்லாட்டி ஆறுகள்லேருந்து மலைகள்லேருந்து உடஞ்சி வந்த கல்லுகள் உருண்டையாக இப்படி வந்திக்கும். பட் இப்படி இயல்பில் இல்லாட்டி நேச்சுரலாக இப்படி கலர் இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஸோ இது ஒரு பெயிண்டிங், அதை டெக்கரேட் பண்ணி வச்சுக்குது, அப்படி தானே? சரி, இப்போ நாங்கள் பார்ப்போம் பெருமைன்னு சொன்ன உண்மையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தெளிவான ஹதீஸ், அல் கிப்ரு பதருல் ஹக் வ கம்துன் நாஸ். உண்மையை மறைக்கிறது. அதே மாதிரி மக்களிடத்தில் நாங்கள் ஒரு குரூப் இல்லாட்டி ஒரு ஆள் அவரை விட இன்னொரு ஆளை கொஞ்சம் குறைச்சி பார்த்து இவரை கொஞ்சம் உயர்வானவராக பார்க்குறது. சரியா? எனக்கு தான் எல்லாம் தெரியும், இல்லாட்டி என்னால் தான் ஏழும், எனக்கு மட்டும்தான் ஏழும், இப்படியான சில குணங்களைத்தான் நாங்கள் பெருமைன்னு சொல்லுவோம். உண்மையில் இந்த பெருமை சாதாரண லைஃப்பில் ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு விஷயம். அது எப்படியும் ஏற்றுக்கொள்ள இயலாது. அடியோடு அதை இல்லாமல் ஆக்கணும். அதான் சூரா லுக்மானில் நாங்கள் லுக்மானில் பார்த்தா எங்களுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அட்வைசஸ் கோல்டன் பீஸ் ஆஃப் அட்வைசஸ்ன்னு சொல்லுவோம். உண்மையிலே அந்த அட்வைசஸை ஒரு ஆள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறாரு, இல்லாட்டி அந்த அட்வைசஸை அவரோட பிள்ளைகளுக்கு அவர் டீச் பண்ணான்னு சொன்னால் என் பிள்ளை எப்படி வளரணும்னு நான் கவலைப்பட தேவையில்லை. அந்த அட்வைஸில் முக்கியமான ஒன்று தான் வலா துசாயிர் ஹத்தக லின்னாஸ். நீ பெருமையின் காரணமாக மக்களை விட்டு உண்ட முகத்தை திருப்பாத. பேசினா பேசணும், கன்வர்சேஷனுக்கு வந்தால் பேசணும். அவங்க பேசக்கொள்ள முகத்தை திருப்பிட்டு போவானாம், இல்லாட்டி பேசக்கொள்ள பேசாமல் இருக்க வேணாம். அதே மாதிரி வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. நீ இந்த பூமியில் நடக்க கொள்ள பெருமையோடு நடக்காது.
பணிவா, தாழ்மையா, நிதானமா, மெதுவா, அமைதியா நடந்து போ. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபஹூர். நிச்சயமாக அல்லாஹ் தாலா ஆணவம் கொள்ற, ஆணவம், பெருமை, அகங்காரம் எல்லாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். நான் தான், எனக்கு மட்டும்தான், என்னால் மட்டும்தான், இப்படி உள்ளத்தில் ஹார்ட்ல பெருமை வச்சுட்டு இருக்கிறார்களோ அவங்களையும், அதே மாதிரி என்னால் தான் எல்லாம் ஏழும்னு சொல்லி பெருமை அடிக்கிறார்களையும் அல்லாஹ் தாலா விரும்புறல்ல. உண்மையிலே அல்லாஹ் தாலாவுடைய ஆற்றல்கள், அல்லாஹ்ட அபிலிட்டிஸ், அல்லாஹ் தாலாக்கு என்னென்ன செய்யலும், அல்லாஹ் தாலாவுடைய சக்தி, பவர், அதே மாதிரி அல்லாஹ் தாலாவோட வல்லமைகள், அல்லாஹ் தாலாக்கு இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லாத சில விஷயங்கள் அல்லாஹ் தாலாட்ட இருக்குது. ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் விளங்கி நடக்கிற ஒரு ஆள் பெருமைப்படையலாம். அதான் நாங்கள் சொல்லுவோம் ஃபாத்திஹத்துல் கிதாப்னு சொல்லி. கிதாப்னா குரான், குரான்ட ஆரம்பம். அது அல்லாஹ் தாலா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்ல வர விஷயம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த உலகங்களை எல்லாம் படைச்ச ரட்சகன், அதிபதி, அவனுக்கு மாத்திரம்தான் பெருமை, புகழ், அவனுக்கு மட்டும்தான், எங்களுக்கு ஒன்றும் இல்லை. உண்மையிலே நாங்கள் எங்கள்ட லைஃப்ல பெருமையை அடிக்கிறதுக்கு காரணம், இல்லாட்டி பெருமையா நடந்து கொள்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, எங்கள்ட வீக்னஸ் நாங்கள் ஒரு காலமும் விளங்கி கொள்றோம். எங்கள்ட வீக்னஸ் என்ன? கண்ணீர் வரும், வியர்வை வரும், ஸ்வெட்டிங் ஆகும், அப்படித்தானே. நாங்கள் சிறுநீர், அதே மாதிரி நாங்கள் டாய்லெட் போவோம். என்னோட உடம்பு லைட்டாக வேத்தண்டு சொன்னால், கொஞ்சம் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகக்குள்ள வேத்தண்டு சொன்னால் உடம்பு ஒரு சாய் வித்தியாசமான ஸ்மெல் ஒன்று வரும். அதே மாதிரி இந்த க்ரூன் இதை கிளியர் பண்ணுறாக்களுக்கு விளங்கும். இல்லாட்டி எவ்ரி வீக் நாங்கள் அந்த ப்ரூன் பக்கெட்டை கிளியர் பண்ணக்குள்ள விளங்கும். நாங்கள் எங்கள்ட சாப்பாடு ஒரு நாள் பிந்தினா எவ்வளோ வாசமாக இருக்குதுன்னு சொல்லி, இப்படி வித்தியாசமான வாசமாக இருக்குது. நாங்கள் ஒரு நாள் பிந்தின சாப்பாடு இப்படி உள்ள ஆக்கள். அதே மாதிரி மிச்சம் நாங்கள் டயர்ட் ஆகும். 2 நேரத்துக்கு அங்கால எங்களுக்கு எங்களோட பசியை கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு 4-5 ஹவருக்கு மேலே எங்களுக்கு தேர்ஸ்டி வரும், தண்ணி குடிக்காம இருக்கலாம், தூக்கம் வரும், நாங்கள் கவலை வரும், கோபம் வரும். அதே மாதிரி எங்களுக்கு தெரியா நாங்கள் எங்களோட லைஃப் அடுத்த பாயிண்ட் என்ன, அடுத்த நிமிஷம் எனக்கு என்ன நடக்கும், நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நாங்கள் பெரும்பாலும் அடுத்தாக்களை தங்கி வாழ்றோம். பிறக்க கொள்ள பேரண்ட்ஸ், பிறந்த பிறகு ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கலும் எங்கள்கிட்ட போஸ், நாங்கள் வளர்ந்த பிறகு, அதே மாதிரி வயசு போன பிறகு எங்கிட்ட சில நேரம் பிள்ளைகள்கிட்ட தங்கி வாழ வேண்டிய நிலைமை வரும். இல்லாட்டி ஒரு கவர்மெண்ட் கீழே நாங்கள் தங்கி வாழ்கிற நிலைமை வரும். அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன், நாங்கள் எப்படியும் அடுத்தாக்கள்கிட்ட எதிர்பார்த்து தான் எங்களோட லைஃப்பை கொண்டு போகணும். இதுதானே, எதிர்பார்ப்பு இல்லாமல் எங்கள் லைஃப் போகலாம். அதே மாதிரி எங்களுக்கு சரியான ஆசைகள் இருக்கு இந்த உலகத்தில். ஆசை இல்லாத மனுஷன் யாரும் இல்லை, அது நல்லமோ கெட்டதோ. அதே மாதிரி எங்கள்கிட்ட ஃபீலிங்ஸ், வித்தியாசமான ஃபீலிங்ஸ், கண்ட்ரோல் பண்ண இயலாத ஃபீலிங்ஸ், சில ஆக்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபீலிங்ஸ். அதே மாதிரி என்னைய பற்றியே எனக்கு ஒழுங்காக தெரியும். எனக்கு இந்த உலகத்தில் நான் எப்படி வாழணும், இந்த உலகத்தை நான் எப்படி எனக்கு ஏற்ற மாதிரி அமைச்சு கொள்ளணும், சில விஷயங்கள் தெரிஞ்சாலும் பல விஷயங்கள் தெரியும். இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு ஆள் எப்படி பெருமைப்படையலும்? அல்லாஹ் தாலாக்கு மாத்திரம் இருக்கிற அந்த புகழ் எனக்கு எப்படி வரணும்னு நான் எதிர்பார்க்க இயலாது. அப்ப இதுதான் நாங்க இந்த உலகத்தை விளங்கி கொள்ளாம நடந்து கொள்ற விதம். இப்படியான குணங்களை வச்சுட்டு தான் நாங்கள் அடுத்தாக்களோட எங்களை உயர்த்தி பார்க்குறோம். ஸோ எங்களோட வீக்னஸ் நாங்கள் விளங்கி கொள்றோம். அப்போ நாங்கள் அடுத்த கேள்வி, மனுஷன் எப்போ பெருமை அடிக்கிறான்? சும்மா சொல்லுவோமே, இப்போ நான் என்னை பற்றி சொல்ல கொள்ள அழகாக சொல்லிட்டு போகிறேன், அந்த கன்வர்சேஷன் அழகாக போயிட்டு இருந்ததுன்னா எல்லாரும் என்னையே கேட்டுக்கொண்டு இருந்தாலும் 1-2 அடிச்சு விட்டுருவோம் சும்மா. அது உண்மையில் என்கிட்ட இருக்காது.
அதே மாதிரி எங்களோட உம்மா வாப்பா பற்றி பேசக்கொள்ள எல்லாருக்கும் உம்மா வாப்பா முக்கியமான பாயிண்ட். ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் வரைக்கும் வாரத்துக்கு அவங்களோட உம்மா வாப்பா முக்கியமான பாயிண்ட். அவங்கள பற்றி பேசக்கொள்ளையும் ஒன்று ரெண்டு மிக்ஸ் பண்ணி அப்படி அடிச்சு விட்டுருவேன். அதே மாதிரி எங்களோட பிள்ளைகளை பற்றி பேசக்கொள்ள அப்படித்தானே. இப்போ நாங்கள் இந்த கண்ட்ரியில் வச்சு யோசிப்போமே, எங்களோட பிள்ளைக்கு தமிழ் தெரியும் என்று சொல்றதுல ஒரு பெருமை. அந்த பெருமை எப்படின்னு சொன்னா, ஒரு உம்மா பூனையும் ஒரு குட்டி பூனையும் பெய்து கொண்டிருக்கிறான். ஒரு நாய் ஒன்று விரட்டிட்டு வருது. ஓகே, விரட்டிட்டு வர கொள்ள ரெண்டு பேரும் ஓடுறாங்க. இதுக்கு அங்கால கஷ்டம். எப்படியோ அந்த நாய் வந்து பிடிச்சிட்டு பயம். அந்த உமா பூனை செஞ்சு அடுத்த சைடுக்கு டேர்ன் ஆகி ஒரு நாயிட பெரிய சத்தம் ஒன்று போடுது. போட்ட உடனே அப்போ குட்டி பூனை கேட்குமா, எப்படி உனையால் ஏழும், எப்படி அந்த நாய் பயந்து ஓடிச்சு. அந்த உமா பூனை சொல்லிட்டான், தட் இஸ் த பவர் ஆஃப் செகண்ட் லாங்குவேஜ் சொல்லி. ஸோ எங்கள்ட பிள்ளைகளுக்கு இந்த கண்ட்ரியில் நாங்கள் லாங்குவேஜை கொடுக்கணும் தான். செகண்ட் ஒப்பீனியன் இல்லை, இந்த பிள்ளைகள் எழுப்பி வரும். அட் த சேம் டைம் நாங்கள் இப்படி பேசுகிற பேச்சு இருக்குது, அவங்களோட பர்சனாலிட்டிஸை இல்லாட்டி அவங்களோட ஃபியூச்சரை ஏதோ ஒரு வகையில் ஸ்பாயில் பண்ணுது. அதாவது ஒரு புள்ள ஒரு 4 வயசுல இருந்து 16 வயசு வரைக்கும் 16 லாங்குவேஜஸை படிக்கிறதுக்குரிய அபிலிட்டி கெப்பாசிட்டி அந்த பிள்ளைகளுக்கு இருக்குது. இப்போ நாங்கள் ஏன் எங்களோட பிள்ளைகளை எங்களோட பெருமைத்தனத்தால் சுருக்கி கொள்ளணும் ஒரு சைடு. அதே மாதிரி ஒரு வைஃப் அவரோட ஹஸ்பண்டை பற்றி பேசக்கொள்ள நிறைய விஷயங்களை சொல்லிட்டு அப்படி சில டைமில் பெருமையாகவும் போகும். அதே மாதிரி ஒரு வைஃப் முடிஞ்ச பிறகு ஹஸ்பண்ட் தன்னோட வைஃபை பற்றி சொல்ல போல அழகாக சொல்லிட்டு இருப்பார். அதுக்கு பிறகு அவருக்கே தெரியாமல் சில விஷயங்களை அவர் பெருமையோடு பேசுவார். ஆனால் உண்மையிலே அவங்க 2 பேருக்கு இடையில ஏதோ ஒரு வகையில் கருத்து முரண்பாடு ஒன்று வந்தால் விளங்கும். உண்மையிலே இவங்க பேசுனது என்ன, இவங்க இப்போ பேசுறது என்ன, அப்படித்தானே. இது தானே. அதே மாதிரி எங்களோட அச்சீவ்மெண்ட்டை நாங்கள் எப்பயும் பற்றி பேசக்கொள்ள மனுஷனுக்கு ஒரு பெருமை உண்டு வார். அல்ஹம்துலில்லாஹ் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் சொல்லிட்டே பேசிக்கொண்டு போகிறேன். ஸோ இதுதான் மனுஷன் பெருமை அடிக்கிற சந்தர்ப்பங்கள். அதே நேரம் ஒரு மனுஷன்ட்ட இருக்கிற நேரமும் பெருமை அடிக்கிறது. எனக்கு தான் அவங்கள விட கூடுதலாக இருக்குது. அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கலும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலும், ஹெல்தி வாய்ஸ் அங்கால நான் வெல்த்தை பார்த்தாலும் ஐ எம் ஹெல்தி, ஐ எம் வெல்தியஸ்ட் பர்சன். அதே மாதிரி நான் ஐ எம் ரிச்சஸ்ட் பர்சன். இப்படித்தான் நாங்கள் பேசிக்கொள்வோம். அதே மாதிரி எனக்கிட்ட சில குவாலிட்டிஸ் இருக்கும், அதே மாதிரி இல்லாமையும் இருக்கும். இருந்தாலும் நான் விட்டுறல. சில இடங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸால் வந்தாக்கள் இருப்பாங்க. சில பொசிஷன்ஸு மேனேஜராக இல்லாட்டி ஈவன் ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கூட அவர்கிட்ட குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்காது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, பட் அந்த இடத்துல வந்திருப்பார். இருந்தாலும் அவர் ரெடி இல்லை. எனக்கு ரெக்கமெண்டேஷனில் கிடைச்சுன்னு ஒரு காலம் சொல்கிறதுக்கு ரெடி இல்லை. என் குவாலிட்டியை பார்த்தா நான் இன்டர்வியூவில் இப்படி சொன்னேன், இப்படி ஃபேஸ் பண்ணினேன், பயம் இல்லாமல் பேசினேன். அப்படித்தான் இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி எங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். எப்படின்னு சொன்னால், யாருக்கு இந்த தகுதி ஈக்குதோ அவர் மிச்சம் அமைதியாக இருப்பார். யாருக்கு அந்த ஸ்டேட்டஸில் கொஞ்சம் குழப்பம் ஈக்குதோ இல்லாட்டி அவர் அந்த இடத்துக்கு he is not entitled, அவர் அதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னால் அவர் I'm entitled, நான் இதுக்கு மிச்சம் பொருத்தமான, I am suitable for this job அவர் பேசுவார். ஏன்னு சொன்னால் அதுவும் ஒரு வகையான பெருமை. ஏண்டா எனக்கு உண்மைக்கு அந்த இடத்துக்கு போகலாம், பட் எனக்கு அந்த உலகத்தில் காட்டிக்கொள்ளலாம். பெருமையை மாதிரி தான் சொல்கிறேன். அதே மாதிரி பெருமை உள்ளாக்களுக்கும் பெருமை இல்லாக்களுக்கும் நல்ல ஒரு வித்தியாசம் நெல் இருக்குதானே. நெல் இப்போ நெல் ஆரம்பத்தில் வளரக்கொள்ள நல்ல ஸ்மார்ட்டாக வளரும், அழகாக வளரும், க்ரீன் ஆகிக்கொள்ள அழகாக வளரும். அந்த நெற்கதிர் அதை நெல்லெல்லாம் எப்போ முளைக்கிறதுக்கு வெளியே வாரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுதோ அப்போ கொஞ்சம் அது வீக்காகும். அதே மாதிரி
நெல் எல்லாம் நல்லா வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியாக கொள்ள அது என்ன செய்யணும் அப்படி படுத்துரும். என்ன சொன்னால் முக்கியமான விஷயங்களை தலைக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறார்கள், பணிவாக தானே இருப்பாங்க. ஸோ இந்த டைமில் நெல் ஆடிச்சுன்னு சார், அந்த நெட் கதிர் ஆடிச்சுன்னு சொன்னால் அவ்வளோ நெல்லும் கீழே விழுது. இது மாதிரி தான் நிறைய வச்சிக்கிற ஒரு ஆள், படித்த ஒரு ஆள் அமைதியாக இருப்பார். அதே மாதிரி ஒரு பசு, கவ் நாங்கள் சொல்லுவோம், அந்த பசு பிரெக்னன்சி பீரியடில் வந்து மிச்சமே மெதுவாக தான் போகும். தலையை ஆட்டக்கொள்ள கூட அங்காலயங்களை பார்த்து தான் ஆட்டும். அதே மாதிரி தான் ஒரு லேடி அவள் ப்ரெக்னென்ட் ஆகிருக்க போல கூட மிச்சம் மெதுவாக தான் போவா. ஏன்னு சொன்னால் அவருக்கு தெரியும், நான் முக்கியமான ஒரு விஷயம், பெருமதியான ஒரு விஷயத்தை என் வயிற்றில் வச்சு கொண்டிருக்கிறேன், நான் மிச்சம் ஆடப்படாது, மிச்சம் துள்ளப்படாது என்று சொன்னால், அப்படி துள்ளம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும் சரி. ஸோ இதுதான் இந்த பெருமை உள்ளாக்களுக்கும் பெருமை இல்லாதாக்களுக்கும் வித்தியாசம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மனுஷனை பற்றி சொல்லக்கொள்ள ஹுலிகல் இன்சானு தஐஃபா, மனுஷன் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கிறது வந்து மிச்சம் வீக், அவன் சரியான வீக். ஆனால் இன்னொரு இடத்துல சொல்றான், இன்னல் இன்சான ஹுலிக ஹலுஆ, மிச்சம் அவசரமானவனாகத்தான் அவன் படைக்கப்பட்டிருக்கிறான், சரியான அவசரக்காரன், அவசர புத்தி. இத மஸ்ஸஹு ஷர்ரு ஜுஸுஆ, அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னு சொன்னா பதட்டப்படுறான், தடமாறுறான், நடுங்குறான். நான் பிரச்சனை கேட்பேன், ஏவாப்பா இப்படி நடுங்குற, என்ன பிரச்சனை? அதான் மனசுக்கு வீக் பாயிண்ட். அதே மாதிரி வைதா மஸ்ஸஹுல் கைரு மனுஆ, அவனுக்கு நல்ல விஷயங்கள் கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் அடுத்த ஆக்களோட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கொள்ள விருப்பம் இல்லை. ஆனால் உண்மையிலே மாறி நடக்கணும். பிரச்சனை வரக்கொள்ள அமைதியாக இருக்கணும். எல்லார்ட்டையும் சொல்லி பெற அடித்து எல்லாரையும் டென்ஷன் ஆக்கிட்டு அவன் யோசிச்சுப்பான், நாங்கள் எல்லாரையும் பைத்தியக்காரனாக்கிட்டு நாங்கள் போகிறோம், அவனுக்கு டென்ஷனை கொடுத்துட்டு. ஆனால் அதே நேரம் ஒரு நல்ல விஷயம் நடந்த உடனே சொல்லிக்கொள்றல, ஏண்டா வித்தியாசமாக நினைச்சிடுவான், எனக்கு மட்டும்தான் கிடைச்சிருந்து நினைச்சிடுவான். இதுதான் இந்த மனுஷன் பலவீனம். அப்போ ஷோர்ட்டாக எங்களுக்கு நாங்கள் பார்க்க கொள்ள அடுத்தாக்களை விட என்ன கொஞ்சம் மேலே வச்சு காட்டுறது பெருமை. அப்போ நான் தான் எல்லாத்துலேயும் டாப். நான் நடக்க கொள்ள, நான் பேச கொள்ள என்னை பற்றி உயர்த்தி தான் பேசுவேன், அடுத்தாக்களை விட உயர்த்தி தான் பேசுவேன். அதே மாதிரி உண்மையை மறைக்கிறேன். நான் ஆல்ரெடி பார்த்த சில விஷயங்கள் பார்த்தேன் தானே. அதே மாதிரி சிலாக்கள் பேச கொள்ள அது உண்மையாக இருந்தாலும் நான் அதை எக்ஸெப்ட் பண்ண ரெடி இல்லை. ஏண்டா எனக்கிட்ட இருக்கிற வித்தியாசமான பெருமை ஏண்டா எனக்கிட்ட இருக்குது, நீங்கள் சொல்கிறது அப்படி இல்லைன்னு கொஞ்சம் பணியை போட்டுரு. அது கிளியராக இருந்தாலும் சரி, சரியாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி பெருமை உள்ளால் எப்படி பார்ப்பான்னு சொன்னால் அகங்காரம், பெருமையோட கொஞ்சம் மேலே உள்ளதான் அகங்காரம், கொஞ்சம் அகங்காரம் உள்ளவராக பார்ப்பாரு. அதே நேரம் நான் இந்த உலகத்தில் வித்தியாசமான ஒரு ஆள், அதிசயமான ஒரு ஆள், எனக்கிட்ட மட்டும்தான் இந்த குவாலிட்டி இருக்குது, அடுத்த கிட்ட கொஞ்சம் குறவு. ஸோ நான் கொஞ்சம் ஸ்பெஷலான ஆள்னு பார்ப்பாரு. அப்போ அடுத்த ஆக்களோட கம்பேர் பண்ணி பார்க்கல ஐ எம் அ கம்ப்ளீட் பர்சன். என்ன பெரும்பாலும் அப்படி தானே யோசிப்பார். அதனால தான் அடுத்தவர்கிட்ட முன்னேற்றங்கள், அடுத்த ஆக்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், அடுத்த ஆக்கள் எப்படி குவாலிட்டி ஆகிக்கிறாங்கன்னு விளங்குறது. உண்மையிலே இதில் கடைசி கட்டம் என்னென்னு சொன்னால், இப்படி பெருமை அடித்து அல்லா தாலாவுடைய ஆர்டர்ஸ், அல்லா தாலாவுடைய கைடன்ஸ், அதுகளுக்கு அவர் கொஞ்சம் காது கொடுக்குறத நிப்பாட்டுவார். ஏண்டா அவரை பற்றி பெருமை பேசி 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 இருந்தால் சில இடத்துல அல்லா தாலாவுடைய கட்டளைகள், ஆர்டர்ஸ், இல்லாட்டி அல்லா தாலா சொல்ல வர விஷயங்கள் அவருக்கு ஈஸியாக போகாது. அப்போ நான் நினைக்கிறேன் பெருமை என்றாங்க உங்களுக்கு எல்லா டைம் கேட்டேன். ஸோ நீங்கள் ஒரு கருத்து சொன்னீங்க, அதை விட கொஞ்சம் கூடினது தான் இந்த பெருமை. அதோட நாங்கள் விலகி கொள்கிறோமே, இந்த பெருமை அடிக்கிறாங்கள நாங்கள் எப்படி விலகி கொள்கிறோம் சரி, எங்களுக்கு ஈஸியாக விளங்கும். அதுதான் எங்களுக்கும் அப்ளை ஆகும். நாங்களும் பேசக்கொள்ள அடுத்தவனும் ஈஸியாக கணக்கெடுத்து பேசுவோம். ரைட், ரீல் சுத்துறதுக்கு ரெடி ஆகிறாரு, மெதுவாக போகும். இதுதான் லைஃப். ஸோ இந்த செஷன் நோக்கமும் அதுதான். உண்மையிலே மனுஷன் ஏதோ ஒரு வகையில் அப்படித்தான். ஆனால் அதனால தான் நாங்கள் அடிக்கடி என்ன செஞ்சுக்கிறோம்னு சொன்னால், எங்களை முகாசபா செஞ்சுக்கொள்ளணும். நாங்கள் சரியா எங்களை நீயாவை கொஞ்சம் பார்க்கணும்.
போலோ கஷ்டப்பட்டு 5வது ப்ரோக்ராம் செய்கிறோம் வரல. இருந்தாலும் நாங்கள் செய்கிறது பெருமையாக நினைச்சா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு வேற இல்லை. இல்லாட்டி நாங்கள் மட்டும்தான் இந்த ப்ரோக்ராமுக்கு வாரோம்னு நினைச்சாலும் நீங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு வாரத்துக்கும் வேலை இல்லை. ரைட். அடுத்தது நாங்கள் பார்ப்போம், சாதாரணமாக இல்லாட்டி நோமலாக மனுஷன் எதை வச்சு பெருமைப்படுறான். ஆல்ரெடி பார்த்த விஷயத்தான். எங்களுக்கு கிடைச்சிக்கிற எடியூகேஷன், இல்லாட்டி எங்களுக்கு கிடைச்சிக்கிற விஸ்டம், இல்லாட்டி எங்களுக்கு கிடைச்சிக்கிற நாலேஜ். அப்போ நாங்கள் நினைக்கிற எனக்கு மட்டும்தான் கம்ப்ளீட்டாக இந்த நாலேஜ் ஒன்று இருக்குது ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டில். ரைட். அதே மாதிரி நான் என் குடும்பத்தில் நான் தான் சின்ன வயசில் படித்தேன், எனக்கு மட்டும்தான் இந்த சின்ன வயசுல டிகிரி கிடைச்சிது. அப்படி ஒரு பெருமை. அதனால நான் என்ன செய்கிறேன், ட்ரை பண்ணி ஏண்ட ஸ்டேட்டஸை கொஞ்சம் மேலேயே வச்சுக்கொள்ள ட்ரை பண்ணுறேன். அதனால தான் அடுத்த ஆக்களை மோசமாக பார்க்குறது, அவங்கள கொஞ்சம் என்ன சொல்கிறது ரிடிக்யூல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது, இப்படியான விஷயங்கள்லாம் நடக்குது. அதே மாதிரி இந்த மனுஷனுக்கு பெருமை வாரத்துக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் அவரோட ட்ரைப், குலம், இல்லாட்டி வம்சாவளின்னு சொல்லுவோம், குடும்பம் ரீதியாக வாரது, இல்லாட்டி அவர் பிறந்த ஊர். ஸ்ரீலங்காவில் மன்னாரில் பிறந்தாலுக்கும் ட்ரிங்கோவில் பிறந்தாக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. எல்லாரும் ஸ்ரீலங்கா தான், பட் ஆனால் நாங்கள் சில வித்தியாசங்களை உண்டாக்கி வச்சுக்கிறோம். அப்பித் கொலம்ப கொல்லோ ஒரு சைட், அப்பித் நுவர கொல்லோண்டு இன்னொரு சைட். இப்படித்தான் நாங்கள் ஸ்ரீலங்காவில் பார்க்குறோம். அதே மாதிரி யூகேல இருக்கிறார்கள் அந்த கண்ட்ரியை பற்றி பேசக்கொள்ள அழகாக பேசுவாங்க. சுவிஸ்ல இருக்கிறார்கள் பேசுவாங்க, கனடாவில் ஸ்டேட்ஸில் இப்படி பேசுவாங்க. உண்மையிலே நாங்கள் இதை யோசிக்கணும். இந்த கண்ட்ரி எஸ் வெல் டெவலப்ட், வெல் ஆர்கனைஸ்ட், பங்க்சுவாலிட்டி உள்ள கண்ட்ரி. உண்மையிலே என்னையால இந்த கண்ட்ரிக்கு என்ன நடந்துட்டு தான் நாங்கள் யோசிக்கணுமே தவிர, இல்லாட்டி நாங்கள் இந்த கண்ட்ரியை நாங்கள் சும்மா அடுத்தவனை ஜதுபேத்துறதுக்கு பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? இல்லை. ஸோ நாங்கள் வேலையை கொள்ளணும். அதே மாதிரி அல்லாஹ் தாலா எங்களுக்கு தந்திக்கிற சொத்து, நாங்கள் வெல்தி ஆகிறோம், எங்கிட்ட நல்ல வாகனம் இருக்குது, பெரிய ஒரு ஊடு எடுத்துக்கிறோம், இல்லாட்டி சொந்தமாக ஊடு வாங்கிக்கிறோம், இல்லாட்டி எனக்கு சிட்டிசன்ஷிப் கிடைச்சிட்டு, இல்லாட்டி நான் நல்ல ஜாப்ல இருக்கிறேன். இது எல்லாம் அல்லாஹ் தாலா, நான் ஆல்ரெடி சொன்னேன், அந்த ஸ்டோன்ஸை கொஞ்சம் பார்க்க சொன்னேன், அதெல்லாம் ஜஸ்ட் கவரிங். அல்லாஹ் தாலா எங்களுக்கு மேலே வீசிக்கிற ஒரு கர்டன். சரியா? அல்லாஹ் தாலா எங்களுக்கு மேலே வீசிக்கிற ஒரு கர்டன். அந்த கர்டன் அல்லாஹ் தாலா ஈஸியாக எடுக்கிறோம். அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்றான், குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி துக்தில் முல்க மன் தஷா. நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹு தஆலா தான் அரசர்களுக்கெல்லாம் அரசன், இல்லாட்டி அரசாங்கத்துக்கெல்லாம் அரசன். துக்தில் முல்க மன் தஷா, அவன் விரும்பினாக்களுக்கு ஆட்சி அதிகாரங்களை கொடுக்கிறான். எங்களுக்கு இன்னும் ஆட்சியை தரல, வாகனத்தை தந்திக்கிறான், நல்ல ஜொப்பை தந்திக்கிறான், நல்ல ஃபேமிலியை தந்திக்கிறான், நல்ல பிள்ளைகளை தந்திக்கிறான், நல்ல ஊட்ட தந்திக்கிறான், நல்ல என்ன சொல்றது நல்ல வாகனத்தை தந்திக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்றான், துக்தில் முல்க மன் தஷா, அவன் விரும்பினாக்களுக்கு ஆட்சி அதிகாரங்களை கொடுக்கிறான், அத்தாரிட்டிஸை கொடுக்கிறான். வதன்ஸிஉ மிம்மன் தஷா வதன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, அவன் விரும்பினாக்கள்கிட்ட இருந்து அந்த ஆட்சி அதிகாரத்தை புடுங்கி எடுக்கிறான், பறிச்சு எடுக்கிறான். வதுஇஸ்ஸு மன் தஷா, அவன் விரும்பின ஆக்களை என்ன செய்யறான், கண்ணியப்படுத்துறான். வதுதில்லு மன் தஷா, அவன் விரும்பின ஆக்களை கொஞ்சம் கீழுக்கு கொண்டு வரான். பியதிக்கல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் தஆலா சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து நீங்க இவங்கிட்ட சொல்லுங்க, அல்லாஹ் தஆலா தான் ஆட்சி அதிகாரங்களுக்கெல்லாம் அரசன், அரசர்களுக்கெல்லாம் அரசன். நீ விரும்பினாக்களுக்கு உண்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறாய், நீ விரும்பினாக்களிடமிருந்து நீ எடுத்துக்கொள்கிறாய், நீ விரும்பினாக்களை கண்ணியப்படுத்துகிறாய், நீ விரும்பினாக்களை இழிவாக்குறாய். அதே மாதிரி பியதிக்கல் கைர், நிச்சயமாக எல்லா நலவுகளும் உனக்கிட்டத்தான் இருக்குது. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக நீ எல்லாத்திலையும்
ஒரு ஆற்றல், சக்தி, பவர் உனக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் யோசிப்போம், அல்லா தாலா எங்கிட்ட அந்த கர்டன் எடுத்தா நாங்கள் ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து ஓடணும். இதெல்லாம் விளங்காமத்தான் நாங்கள் ஆடிக்கொண்டிருக்கிறோம். சில நேரம் அடுத்தாக்களை கணக்கெடுக்காம வைக்கிறோம். அப்போ ஷோர்ட்டாக பார்த்தா சிலாக்கள்கிட்ட கேரக்டர்ஸ், பண்புகள், பார்க்குற விஷன், அவங்களோட பார்வையில், அவங்களோட கண்ணை பிளிங்க் பண்ணுறதில்ல, பேச்சில், வாய்ஸில், நடையில், உடையில், உட்கார்றதுல, நிற்கிறதுல, சிரிக்கிறதுல, அழுகிறதுல, கோபத்தில், அமைதியில், எல்லாத்துலேயும் பெருமை. எங்களுக்கு நம்பையிலமா ஒரு ஆள் அமைதியாக்கிறாருன்னு சொன்னால் என்ன பெருமை இருக்குது? நான் அமைதியாக்கிறேன்னு காட்டிக்கொள்றதுக்கு பெருமை அடிக்கிறாரு, அது ஒரு பெருமை. அமைதியாக்கிறதுல பிரச்சனை இல்லை, ஆனால் பெருமைக்காக அமைதியாக்கலாம். சில ஆக்கள் கோவப்படுறார், உண்மையிலேயே வீட்டில் பிள்ளைகளோட கோபமாக பேச மாட்டார். ஆனால் அடுத்த ஆக்களை கண்டதோடு கொஞ்சம் காட்டுறேன், எனக்கு மேலும் நானும் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணுறேன், அவர் பார்க்குறோம், நான் இப்படி தான் பிள்ளைய வளர்க்குறேன். இதுதான் பெருமை. சிரிக்கிறது. சில ஆக்கள் உட்காரக்குள்ள நோம்பில் உட்கார மாட்டாங்க, கொஞ்சம் அடுத்த ஆக்களை மாதிரி காலுக்கு மேலே காட்டு போட நான் சொல்லல, உட்காரக்குள்ளே ஒரு பெருமை. ஸோ ஏன்னா பெருமை இப்படி தான் மனுஷனை போட்டு சுற்றி எடுக்குது, எங்களுக்கு விளங்காமல் நாங்களும் அது கூட மாட்டி கொண்டிருக்கிறோம். உமர் பின் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வராரு. அப்போ அவர் எழுதி கொண்டிருக்கிறாரு. எழுதி கொண்டிருக்கல அந்த விளக்கு நூறை பார்க்குது, இல்லாட்டி அந்த விளக்கு அணையை பார்க்குது. அப்போ உமர் பின் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு பேய்த்து அதுக்கு ஒரு அந்த ஒயில ஊற்றுறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, எனக்கிட்ட செல் இருந்தால் நான் பேய்த்து ஊற்றிப்பேனே. அப்போ உமர் பின் அப்துல் அசீஸ் அவங்க சொன்ன பதில் என்னன்னு சொன்னால், ஒரு கெஸ்ட்டை பேய்த்து அந்த விளக்குக்கு ஒயில ஊற்ற சொல்கிறது அழகு இல்லை. அந்த விளக்கு எரிஞ்சு கொண்டு இருந்துச்சு, அப்பையும் நான் ஹலீஃபா தான். அந்த விளக்குக்கு ஒயில ஊற்றக்கொள்ளையும் நான் ஹலீஃபா தான். நான் இப்போ உட்காந்து திருப்பியும் எழுத போகிறேன், அப்பையும் நான் ஹலீஃபா தான். இந்த 3 விஷயங்களை செய்யக்கொள்ளும் என்ற ஸ்டேட்டஸ் மாறல. ஆனால் இன்றைக்கு ரைட் ஆப்போசிட்டாக எங்களோட சொசைட்டியில் இதை பார்க்கணும். ரைட்? அதே மாதிரி அதுக்கு பிறகு அவங்க அந்த கெஸ்ட்டுக்கு சொன்ன விஷயம் என்ன சொன்னால், இந்த கரெக்டஸ்ட் சைன்ஸ் இருக்குதே, அந்த பேசிக் சைனே தாழ்மை ஆயிக்கிறது தான், மிச்சம் ஹம்பிள் ஆயிக்கிறது தான். அந்த ரெஸ்ட் அதை உண்மையிலே நட்பண்புகளோட குவாலிட்டி மிச்சம் ஹம்பிள் ஆயிக்கிறது தான். இது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சீரால லைஃப்பில் எங்களுக்கு கிடைக்கிற முக்கியமான விஷயம். ஸோ அதைத்தான் அவங்களோட லைஃப்பில் அப்ளை பண்ணினாங்க. ஆனால் உண்மையிலே கவலையான விஷயம் என்னன்னு சொன்னால், மார்க்கத்தை இந்த அல்லாஹ் தாலாவுடைய தீனை படித்தாக்கட்டையும் சரி, படிக்காதாக்கட்டையும் சரி, மார்க்கத்தை வச்சு வர பெருமை இருக்குது, அது உண்மையிலே எந்த வகையிலையும் தாங்கிக் கொள்ளல. சிலாக்கள் மദ്രஸாக்கு போய்த்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லேருந்து பாஞ்சு வந்துடுவாங்க. பாஞ்சு ஊரில் அவர் காட்டுற பெருமை ஒன்று இருக்குது, வித்தியாசமான பெருமை. அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்த ஒரு ஆள், நான் தான் இந்த ஊரில் மார்க்கத்தை படிச்சுட்டேன், நான் தான் இந்த தீனை பற்றி படிச்சுக்கிறேன், நான் தான் இந்த தீனை பற்றி விளக்கப்படுத்தணும், என்ன விட்டா யாரும் இல்லைன்னு ஒரு பெருமை. அடுத்த சைடு மார்க்கம் படிக்காதாக்கள் ஒரு காலமும் செல்றல்ல, எனக்கு நிறைய விஷயம் வேணும். உண்மையிலே 7 வருஷம் 8 வருஷம் அந்த தீனை படிச்சுட்டு வந்தாக்கள், அல் குர்ஆன் ஹதீஸை படிச்சுட்டு வந்தாக்கள், தஃப்சீர் ஹதீஸை படிச்சுட்டு வந்தாக்கள், அதுக்கு பிறகு 10-15 வருஷம் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க, தாவாவில் இருக்கிறாங்க. அவங்களே இன்னும் அவங்களே ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக் கொடுறாங்க, நான் இன்னும் மார்க்கத்தை படிச்சு கொண்டிருக்கிறேன், நான் ஒரு தாய், இந்த மார்க்கத்தை நான் சரியா விளங்கணும், இந்த மார்க்கத்தை நான் சரியா எத்தி வைக்கணும், இந்த மார்க்கம் எனக்கு போதாண்டு ஒரு சைட்ல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சோசியல் மீடியாக்கள் இஸ்லாத்தை படிச்சுட்டு காட்டுற ஒரு இதோடு இருக்குது. எனக்கு உண்மையிலே கிளாஸ் போக தேவையில்லை, ஏன்னா எல்லாம் யூடியூப்ல இருக்குது, எல்லாம் ஃபேஸ்புக்கில் இருக்குது. அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக நாங்கள் சொல்ல வர விஷயம் தான், இப்படிப்பட்ட ஆக்களுக்கு எல்லா மதரசாக்களையும் மூடுவோம். யூடியூபை நாங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளும், எங்கள்கிட்ட பர்சனல் டீச்சர்ஸா இல்லாட்டி லெக்சர்ஸா இல்லாட்டி எங்கள்கிட்ட தாவா அகாடமியை நாங்கள் வச்சுக்கொள்ளும். ஸோ இதுதான் பெருமையோட வித்தியாசமான கோணங்கள்.
இப்போ நாங்கள் பார்ப்போம் உண்மையிலே பெருமை ஏன் வந்து டேஞ்சர். உண்மைக்கு பெருமை வந்து ஒரு இட் இஸ் டேஞ்சரஸ். ஏன் உண்மை, ஏன் அது அபாயம், ஏன் அது டேஞ்சர் ஆகிக்குது. உண்மையிலே இஸ்லாத்தில் பார்வையில் அது ஒரு மிச்சமே மோசமான ஒரு நோய். என்ற பெருமை மிச்சமே மோசமான ஒரு நோய். அந்த நோய் உள்ளத்தில் வந்துட்டு சொன்னால் சரியான கஷ்டம் அதை கியோ பண்ணுறது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆளை வெளியே கொண்டு வர சரியான கஷ்டம். என்ற பெருமை அப்படித்தான் ஒரு மனுஷனை படுத்தும், படுத்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வச்சிடும். உண்மையிலே பெருமை அடிக்கிற ஒவ்வொரு ஆட்களுக்கும் அவங்களோட ரோல் மாடல்ஸ் யாருன்னு சொன்னா ஷேத்தான், ரெண்டாவது ஃபிரௌன், மூணாவது காரூன். இவங்க எல்லாம் உலகத்தில் எப்படி பெருமை அடிச்சாக்கள் நாங்கள் பார்த்திக்கிறோம். நபிமார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிராகவே போராடின ஒரு ஆக்கள் எங்களுக்கு பார்க்கணும். அபூ ஜஹல், அபூ லஹப், இப்படியான ஆக்கள்கிட்ட எல்லாம் நாங்கள் பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னா பெருமை தான். ஸோ இவங்க தான் இந்த பெருமை அடிக்கிற எல்லாருக்கும் வந்து ரோல் மாடல்ஸ். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றாரு, எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ, ஆதமுக்கு அலைஹிஸ்ஸலாம் சுஜூது செய்யுமாறு மலக்குகளுக்கு நாங்கள் சொன்னோம். அப்படித்தானே? அப்ப ஃபஸஜது, அவங்க எல்லாரும் உடனே சுஜூது செஞ்சாங்க. இல்லா இப்லீஸ், அவன் சுஜூது செய்யல. அப்பா, அவன் அதை செய்யறதுக்கு மறுத்தான், ரிஃப்யூஸ் பண்ணினான். வஸ்தக்பர, பெருமை அடிச்சான். அந்த பெருமையின் காரணமாக அவன் காஃபிர் ஆகிட்டான், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவனா பேத்தான். அல்லாஹ் தஆலா நாங்க பார்க்கிறோம், ஏன் பெருமை வந்து மிச்சம் டேஞ்சரான விஷயம். அல்லாஹ் தஆலா பெருமை அடிக்கிறாக்களை விரும்புறது, நாங்களே விரும்ப மாட்டோம். அல்லாஹ் தஆலா எப்படி விரும்புவான்? இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபஹூர், ஆணவம் கொண்டாக்கள், கர்வம் கொண்டாக்கள், பெருமை அடிக்கிறார்கள், உள்ளத்துல பெருமை உள்ளாக்களை அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டான். அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்ற ஒரு தெளிவான விஷயம் தான், பெருமை அடிக்கிறார்கள் நரகத்துக்கு சொந்தமானார்கள். அவங்கள சூழ இழிவுன்னு சொன்னா உண்மையிலே அவங்க தான் மிச்சம் மோசமா நடத்தப்படுவாங்க. லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கிபர், யார்ட உள்ளத்துல அணு அளவு, சின்ன டாட்டை விட சின்னதான அணு, நாங்க பார்த்துக்கிறோம் செல்ஸ், எங்களோட உடம்புல இருக்க செல்ஸ் எவ்வளவு சின்னது, அந்த அளவு பெருமை இருந்தாலும் சொர்க்கத்தில் அவர் போக மாட்டார். பயங்கரமான பதிலும் அட்வைஸ். அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், திர்மிதியில பதிவான ஒரு ஹதீஸ், யுஹ்ஷருல் முத்தகப்பிரூன யௌமல் கியாமத்தி அம்ஸால ذر ஃபீ சுவரிர் ரிஜால், மனிதர்களோட தோட்டத்துல எறும்புகளை போல பெருமை அடிச்சாக்கள் எழுப்பப்படுவாங்க. மனுஷன் மாதிரி தான் இருப்பாங்க, ஆனா எறும்புகளை போல கூட்டம் கூட்டமா இருப்பாங்க. யக்ஷாஹுமுல் மின் குல்லி மகான், எல்லா பக்கத்தாலையும் அவங்களை இழிவு சூழ்ந்து கொள்ளும். அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்காது. யுசாகூன இலா சிஜ்னின் ஃபீ ஜஹன்னம யுகாலு பூலஸ், நரகத்துல ஒரு ஜெயில் ஒன்று இருக்கும், அந்த ஜெயிலோட பேர் வந்து பூலஸ். அந்த பூலஸ், இந்த ஜெயிலுக்கு எல்லாரும் கொண்டு செல்லப்படுவாங்க பெருமை அடிக்கிறாங்க. தாலூஹும் நாருல் அன்யார், அவங்கள சூழ மேலே இருந்து நரகத்திலிருந்து வித்தியாசமான எல்லா நரகத்திலிருந்து நெருப்புகள் வந்து அவங்கள சூழ்ந்து கொள்ளும் மேலே இருந்து வந்து. யுஸ்கௌன மின் ஆசாரா அஹ்லின் நார் தீனத்துல் ஹபால், தீனத்துல் ஹபால்னு சொல்லப்படுற அந்த ஒரு வித்தியாசமான அந்த என்ன சொல்றது வியர்வை, அந்த நரகவாசிகள்கிட்ட வியர்வை, அந்த வியர்வைக்கு பேர் வந்து தீனத்துல் ஹபால். அந்த வியர்வைகளை அவங்களுக்கு கொடுக்கப்படும். எங்களுக்கு வேத்து வடிஞ்சாலே தாங்க இயலாது, இன்னொரு ஆள்கிட்ட வேர்வை கிட்டவே நிக்க இயலாது, அதை குடிக்கிறதுக்கு எப்படி இயலும்? அப்படியான தண்டனை தான் இந்த பெருமை அடிக்கிறார்கள் அல்லாஹ் தஆலா வச்சிக்கிறான். அதே மாதிரி அல் குர்ஆன் சொல்றது, கதாலிக யத்பா அல்லாஹு அலா கல்பி முத்தகப்பிரின் ஜப்பார், ஆணவம் கொண்டு கர்வம் கொண்டு பெருமை அடிச்சு திரிகிறாக்களுக்கு அல்லாஹ் தஆலா சீல் பண்ணிட்டான், அவங்களோட உள்ளங்கள் அல்லாஹ் தஆலா சீல் பண்ணிட்டான். அவங்களுக்கு
புதுசாக ஒரு விஷயத்தை கேட்க இயலாது, நல்ல விஷயம் அவங்க காதுக்குள்ளே போகாது, அவங்க அந்த இடத்துல இருந்து வரையில. அதை நாங்கள் சொன்னோம், அது வந்து ஒரு கியோ பண்ண இயலாத பொல்லாத நோய். ஏன்னா அல்லா தாலா அதை பிளாக் பண்ணிடுவார், க்ளோஸ் பண்ணிடுவார். நல்ல விஷயங்கள் உள்ளுக்கு போகாது, எடுக்க ரெடி இல்லை. அதே மாதிரி அல்லா தாலா சொல்றான், இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்தக்பிரின். அல்லா தாலா நிச்சயமாக பெருமை அடிக்கிறார்கள், விரும்புறதே இல்லை. நாங்கள் பார்ப்போம் இஸ்லாத்தில் பெருமைக்கு என்ன தண்டனைன்னு சொல்லி. இஸ்லாம் வந்து நாங்கள் இந்த பார்த்த ஹதீஸ்கள் குர்ஆன் வசனங்கள் தெளிவாக சொல்கிற விஷயம், இஸ்லாம் பெருமையை கண்டிக்குது, நிச்சயமாக கண்டிக்குது. என்ன பெருமை அடிக்க இயலாது. அதே மாதிரி இப்னு ஹஜர் அல் ஹைஸமி ரஹிமஹுல்லா சொல்லும்போது, அல் குர்ஆன் ஹதீஸ்ட கருத்துக்களை வச்சு பார்க்க கொள்ள அது உண்மையிலே தண்டனைக்குரிய ஒரு குற்றம். பெருமைக்கு தண்டனை இருக்குது. என்ன வகையான தண்டனை பார்ப்போம். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன். அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னை வணங்குவதை விட்டும் பெருமை அடிக்கிறார்கள் இருக்கிறார்களே, என்னையே வணங்குறல்ல, எனக்கு இபாதா செய்யறாள்ல, எந்த விஷயங்கள்ல பெருமை அடிக்கிறார்களுக்கு சயதுகுலூன ஜஹன்னம், அவங்க நரகத்துக்கு எப்படி போகணும், மிச்சம் தாழ்ந்த நிலையில் ரெஸ்பெக்டா போக மாட்டாங்க, மிச்சம் மோசமான நிலையில் தான் போவாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், தில்க தாருல் ஆஹிரத்து நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவ. மர்மையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான், இதுதான் அந்த அந்த உலகம், இரண்டாவது உலகம். நாங்க இந்த உலகத்தில் லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா, இந்த உலகத்தில் குழப்பத்தையும் பெருமையையும் செய்யாம இருக்கிறாங்களே, அவங்களுக்காக நாங்கள் ஆக்கி வைக்கிறோம் ஒரு அழகான உலகம். அதுதான் அந்த மறுமை. வலாக்கிபத்துல் லில் முத்தகீன், அல்லாஹ்வுக்கு தக்வாவோட, அல்லாஹ்வோட நான் எப்பயும் இருக்கிற அந்த உணர்வோட வாழ்ந்தாக்குறதுக்கு தான் உண்மையிலே மறுமையில் நல்ல முடிவு. அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலையும் பெருமை அடிக்கிற ஆளுக்கு நல்ல முடிவு இல்லை. எப்படின்னு சொன்னா, ஏன் உண்மையில் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு நல்ல முடிவை கொடுக்குறலன்னு சொன்னா, அவர் எப்பயும் பெருமை அடிக்கிறவரை நாங்கள் பார்த்த விஷயம்தான் அந்த கடைசி பார்ட். ஈவன் ஆரம்பத்திலையும் கூட தான் அல்லாஹ் தாலாவுடைய அந்த பேசிக், அல்லாஹ் தாலா பற்றி அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க விலை கொண்டுள்ள. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆனால் பெருமை அடிக்கிறார்கள், எனக்கு மட்டும்தான் எல்லாம் நினைக்கிறேன். ஸோ அதன் காரணத்தால தான் இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய தண்டனைக்கிறேன்னு சொன்னால், அவங்களுக்கு ஹிதாயா ஒரு ஈஸியாக கிடைக்காது, நேர் வழி கிடைக்காது. சஅஸ்ரிஃபு அன் ஆயாத்தி அல்லதீன யதகப்பரூன ஃபில் அர்தி பிகைரில் ஹக். ரீசனே இல்லாமல், காரணமே இல்லாமல், நியாயமே இல்லாமல் இந்த உலகத்தில் பெருமை அடித்து திரிதா கழிக்கிறாங்களே, அவங்க எல்லாரையும் என் அத்தாட்சிகள் சொன்னால் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் சில விஷயங்களை காட்டி தருவானே, அதை எல்லாத்தையும் விட்டு நான் தூரமாக்கித்தானே வச்சுக்கிறேன். அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம், அல்லாஹ் தஆலா அவங்களோட ஹார்ட்ஸை லொக் பண்ணுவான்னு சொல்லி. ஸோ அவங்களோட உடம்புக்குள்ளுக்கும் இல்லாட்டி அவங்களோட உள்ளத்துக்குள்ளுக்கும் இஸ்லாமும் நேர்வழியும் போவாது. அல்லாஹ் தஆலா அவங்கள செப்பரேட் பண்ணி தனியாக வச்சிடுவான். அதே மாதிரி அவருக்கு அல்லாஹ் தாலாவுடைய அருட்கள் வந்து தடைப்படும். அல்லாஹ் தாலா பிளெஸிங்ஸுக்கு தானே இது நேரடியாக போய்த்து சேராது. அவங்கள சுற்றி பிரச்சனைகள் தான் வந்துட்டு பெருமை அடிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு சமூகத்தில் அன்ன ரஜுலன் அக்கல இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷிமாலி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற அந்த மஜ்லிஸ்ல ஒரு மனுஷர் என்ன செஞ்சாரு, இடது கையால சாப்பிட்டு இருக்கிறார். அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபகால குல் பியமீனிக், நீ உன்னோட ரைட் ஹேண்டில் சாப்பிட்டு சொல்லி. அப்போ அவர் சொல்றாரு, லா சத்தியம், எனக்கே எனக்கு சாப்பிடலாம். உண்மையிலே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, கால லஸ்தாத், உனக்கு உண்மை ஏலவா, மா மனஅஹு இல்லல் கிப்ர். அதுக்கப்புறம் சொல்றாங்க, உண்மையிலே உனக்கு அப்படி ஏலன்னு சொன்னா இதுக்கு பிறகு உனக்கு அப்படி செய்யவே இயலாது. எந்த அளவுக்கு சொன்னா, அவர் சாப்பிட்டு கொண்டு இந்த இடது கையால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சாப்பிட வேணான்னு சொல்லி. அவர் கேட்கல, பெருமையின் காரணமாக தானே அவர் கேட்கல. அதனால தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுக்கு பிறகு உனக்கு அந்த கையை யூஸ் பண்ணவே இயலாது, வலது கையை. அவர் இறக்கும் வரைக்கும் அவர் வலது கையால் சாப்பிட்டதே இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், அவர் ஏழாண்டு சொல்லி ட்ரை பண்ணல, பெருமையால் எனக்கு ஏலா அந்த பெருமை அடிச்சின் காரணமாகத்தான் அவரை அவருக்கு சோதனைகள் கஷ்டங்கள் வந்துச்சு. அதே மாதிரி பெருமை அடிக்கிறார்கள்ட்ட தௌபா ஒரு காலமே ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வரலாற்றில் நாங்கள் பார்க்குற விஷயம், ஆசையும்
அகங்காரம், மன்னிப்பும் தண்டனை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அவரோட வைஃபுக்கும் அந்த பழத்தை சாப்பிடணும் ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு. ஆனால் பிள்ளையை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டாங்க. ஷைத்தான் சுஜூத் செய்ய சொல்ல பெருமையா நின்றான். அதனால தான் அவனுக்கு மறுமை வரைக்கும் தண்டனை. ஸோ இந்த 2 விஷயம் எங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா, பெருமை இல்லாட்டி தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். பெருமை அடிக்கிறோமா, தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. நாங்கள் ஆல்ரெடி பார்த்த அந்த எறும்புகளை போல மனுஷர்கள் படைக்கப்பட்ட விஷயம், அவங்கள சூழ இழிவு கேஷ் பண்ணிக்கணும். அப்போ அவங்க கடைசி வரைக்கும் அவங்க ரெஸ்பெக்டாக ட்ரீட் பண்ணப்பட மாட்டாங்க. அடுத்தது நாங்கள் பார்ப்போம், இந்த பெருமையை எங்கிட்ட இது இல்லாமக்கிறதுக்கு என்ன செய்யறது. உண்மையிலே நாங்கள் இந்த பார்த்த எல்லா விஷயத்திலும் எங்களுக்கு தெளிவாக கிடைக்கிற விஷயம் என்ன சொன்னால், பெருமை நன்மை செய்கிற ஹார்ட்டையும் இல்லாமக்கிடும். ஏண்டா நன்மை செய்ய விடாது. அப்ப அந்த பெருமையை இல்லாமக்கிறது எல்லாருக்கும் ஃபர்து ஐன், ஃபர்து கிஃபாயா இல்லை. ஃபர்து கிஃபாயான்னு சொன்னா, ஒரு சமூகத்தில் 10,000 பேர் இருக்கிறாங்க, ஒரு விஷயம் ஒன்று நடக்கணும், அந்த விஷயத்தை ஒரு ஆள் செஞ்சாலும் அந்த 10,000 பேரும் சேஃப். ஒரு ஆள் செய்யலாட்டியும் 10,000 பேருக்கும் பாவம். ஃபர்து ஐன் அப்படி இல்லை, எல்லாரும் கட்டாயம் செய்யணும். ஒரு ஊரில் ஜனாசா ஒன்று விழுந்திருக்குது, 10,000 பீப்புள் அங்கே நிற்கிறாங்க. அந்த ஜனாசாவை ஒரு ஆள் அந்த ஜனாசா தொழுகை வைக்கலன்னு சொன்னால் அந்த 10,000 பேருக்கும் பாவம். இந்த ஒரு ஆள் தொழுகை வைக்கிறாரு, அந்த ஜனாசாவுக்கு நடக்கிறான்னு சொன்னால் எல்லாரும் செய்யும். ஆனால் ஃபர்தாய் எங்கட நோம்பு, தொழுகை, ஜகாத், இப்படி எல்லா விஷயமும் ஃபர்தாய். அதை போல் ஒன்று தான் இந்த பெருமையை எங்கட ஹார்ட்ல இது இல்லாமல். உண்மையிலே அதை நாங்கள் ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதுக்கு ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இல்லாமல். அந்த ட்ரீட்மெண்ட் என்னன்னு சொன்னால், முதலாவது அதை எங்களோட ஹார்ட்ல இருந்து கம்ப்ளீட்டாக இல்லாமல் அந்த பெருமை. ரெண்டாவது, பெருமைக்கு காரணமான சில விஷயங்கள் இருக்குமே, எங்கிட்ட இருக்கிற காசாக இருக்கலும், எங்களோட ஜாப்பாக இருக்கலும், நாங்கள் அழகாக இருக்கலும், எங்களுக்கு கிடைச்சிற நாலேஜ் விஸ்டமாக இருக்கலும், இதில் எல்லாத்தையும் எங்கெங்கே பெருமை வருது அழகாக நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். அந்த வகையில் எங்களோட ஹார்ட்டுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய முதலாவது அறிவுபூர்வமான ஒரு ட்ரீட்மெண்ட். என்ன அறிவுபூர்வமானது? என்னை பற்றி முதல்ல அறிஞ்சு கொள்ளணும். நான் எப்படி வந்தேன், எங்களோட உமா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாக்கள், என்னை எப்படி படிக்க வச்சாங்க, நான் எப்படி இந்த ஜாப்ல இருக்கிறேன், இந்த ஜாப் எனக்கு எப்படி கிடைச்சிது, இந்த சேலரியை வச்சு நான் என்ன செய்கிறேன், எல்லாத்துல இந்த ஜாப் எடுத்து நான் என்ன செய்கிறேன், இல்லாட்டி நான் போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தால் என்ன செய்கிறேன், இப்படியான சில விஷயங்களை யோசிச்சா என் வீக்னஸ் நான் விலகி கொண்டு சொன்னா, அல்லாஹ் தாலாவுடைய விஷயங்கள் இருக்குது, அல்லாஹ் தாலாவுக்கு ஏழுமான சில விஷயங்கள், அதை நான் ஒட்டோவா விலகி கொள்வேன். அதை விலகி கொள்ளணும்னு சொன்னால் நான் பெருமை அடிக்கிறதுக்கு எந்த விஷயமும் இந்த உலகத்தில் இல்லைன்னு விலகி கொள்வேன். அப்படி விலகினேன்னு சொன்னால், நான் என்ன உண்மையாக விலகினேன்னு சொன்னால், எனக்கிட்ட ஒரு ஹம்பிள்னஸ் ஒன்று ஒட்டோவா வரும். அந்த ஹம்பிள்னஸ் வந்தால் பெருமையும் அகந்தையும் அகங்காரம் அல்லாஹ்க்கு மட்டும்தான் நினைக்க நான் விலகி கொள்வேன். ஸோ இதுதான் அறிவுபூர்வமான சிகிச்சை. ரெண்டாவது, எங்களோட குடும்ப பின்னணியை நாங்கள் விலகி கொள்ளணும். என் வாப்பா மிச்சம் கஷ்டப்பட்டு இல்லைன்னு வைங்களேன், எனக்கு நல்ல முறையில் என் வாப்பா நிறைய காசு இருக்குது, நிறைய காணி பூமி இருக்குது, இல்லாட்டி நிறைய சொத்து இருக்குது, என்னை அழகாக வளர்த்தெடுத்தாருன்னு சொன்னால் இதில் நான் பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நாளைக்கு நான் மெரி பண்ணி போனோன்ற ஏன் லைஃப்பை நான் தான் ஸ்டார்ட் பண்ணணும். பாப்பா தந்தாலும் கூட சில டைம் அதை லாஸ் பண்ண வேண்டி வரும். எனவே இந்த குடும்பத்தை வச்சு, ஒரு கண்ட்ரியில் இருக்கிறத வச்சு, இல்லாட்டி ஒரு சிட்டிசன்ஷிப்பை வச்சு, இல்லாட்டி எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை வச்சு ஒரு காலம் நான் பெருமை அடிக்கிறேன். உண்மையிலே அது எங்களுக்குரியதும் இல்லை. உண்மையிலே எங்களோட பேரண்ட்ஸுக்கோ கிராண்ட் பேரண்ட்ஸுக்கோ இல்லாட்டி கிராண்ட் பேரண்ட்ஸுக்கோ உள்ளது, எங்களுக்கு இல்லை. அதே மாதிரி நாங்கள் அந்த பார்த்த வசனம், இது ஆராஃப்லேயும் வருது, உண்மையிலே பெருமைப்படுறால் ஷைத்தாண்ட பண்புகளை அவன் ஹார்ட்டுக்குள்ள எடுத்துக்கொண்டான். மிச்சம் ஹம்பிளா போற ஒரு ஆள் மலக்குகளோட பண்புகளை எடுத்துக்கொண்டான். அல்லாஹ் தஆலா சொன்ன உடனே அவளுக்கு செகண்ட் ஒப்பீனியன் இருக்கல, உடனே சுஜூத் செஞ்சாங்க. ஷைத்தான் உடனே ஏலாது. ஸோ இதுதான் பெருமைப்படுறாக்களுக்கும் பணிவாயிருக்காக்கும் வித்தியாசம். அப்ப நாங்க இந்த பணிவை எங்கிட்ட எப்படி கொண்டு வர, ஹம்பிள்னஸ் எப்படி கொண்டு வர கேட்டுட்டு இந்த எங்கள் செஷனை முடிச்சுக்கொள்வோம். உண்மையிலே எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பணிவுன்றது
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இருந்து ஒரு முக்கியமான ஒரு பண்பு. அவங்க சஹாபாக்களோட எங்க சரி ட்ரிப் போனாலும் ஒரு காலம் ஓட போடுற இடத்துல இருக்கிறதில்ல. நாங்கள் பார்த்தோம் இந்த எப்படி ஷூரா இருந்துச்சுன்னு சொல்லி, எப்படி மஷூரா செஞ்சாங்கன்னு சொல்லி. ஈவன் ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் வேலை கொடுக்கக்கொள்ள அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் அப்படின்னா நான் போய்த்து கொல்லி எடுத்துட்டு வரேன், விறகு எடுத்துட்டு வரேன், விறகு எடுத்துட்டு வந்து எல்லாரும் சேர்ந்து சமைப்பேன். ஏண்டா உண்மையிலே நினைக்கிறேன் அல்லாஹ் தாலா பெருமையை பற்றி அகங்காரமாக இருக்கிறான்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இறங்குற வகையில் ஏதோ ஒரு வகையில் பெருமையாக இருக்கலாம். ஆனால் ஒரு காலம் இருக்கல. அவங்க மிச்சம் விரும்பினது பணி, ஹம்பிளாக இருக்க தான் விரும்பினாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தாலாவோட இல்லாட்டி அல்லாஹ் தாலாவுக்கு முன்னுக்கு நாங்கள் ஹம்பிளாக போகிறது வந்து இந்த அல்லாஹ் தாலா படைச்ச இது தானே படைப்புகள், அந்த படைப்புகளோட இறக்கமாய்க்கிறதுக்கு எனக்கு சொல்லித்தரும். நான் உண்மையிலே அல்லாஹ் தாலா மிச்சம் நெருக்கமாக போனோம்னு சொன்னால் நாங்கள் எப்படி பெருமை பேசுவோம்? பெருமை பேச மாட்டோமே. ஏண்டா எனக்கு அல்லா தாலா ஒரு நல்ல ஜாப்பை தந்திக்கிறான், இவருக்கு ஜாப் இல்லைண்டா நான் அல்லா தாலாக்கு முன்னுக்கு தாழ்மையாக இருக்கிறேன்னு சொன்னால், ஹம்பிளாக இருக்கிறேன்னு சொன்னால் நான் அவரை இறக்கமாக தான் பார்ப்பேன். என்னையே பார்த்து எங்கிட்ட பாசப்பட நான் பீத்த மாட்டேன், அப்படி தானே பெருமை அடிக்க மாட்டேன். அப்போ இந்த பணிவு, இந்த ஹம்பிள்னஸ் தான் எங்களை கொஞ்சம் சமூகத்தில் உயர்த்தி வைக்கும். அதே மாதிரி அல்லாஹ் தாலாவோடையும் எங்களுக்கு ஒரு வித்தியாசமான உயர்வை தரும். அல்லாஹ் தாலா அப்படி தான் எங்களை வைப்பான். அப்போ இந்த உலகத்திலையும் சரி மறுமையிலையும் சரி பெருமை எங்களுக்கு சந்தோஷத்தை தரும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரோட மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கிஸ் பண்ணி கொண்டே கொள்ள ஒரு எங்களுக்கு தெரியுதானே ஒரு மனுஷன் வந்து கேட்குறாரு, எனக்கு 10 பிள்ளைகள் இருக்குது, நான் ஒரு பிள்ளைகளும் இப்படி கிஸ் பண்ணலையே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு பதில், மல் லா யர்ஹம் லா யுர்ஹம். யார் இரக்கம் காட்டலையோ, யார் அடுத்தாக்களுக்கு இரக்கம் காட்டலையோ, யார் இரக்கமாக நடந்து கொள்ளலையோ அவருக்கு இரக்கம் கிடைக்காது. ஸோ இதுதான் பணிவு ஒரு மனுஷனுக்கு தார விஷயம். பெருமை அடிக்கிறதாக ஒரு காரணம் பணிவு வராது. அதே மாதிரி பணிவாக நடந்து கொள்கிற, ஹம்பிளாக நடந்து கொள்கிற, அதே மாதிரி பெருமையிலிருந்து தூரமாகிற அந்த விஷயம் சந்தோஷத்தை தரும். அதுதான் நாங்கள் ஒரு நேரம் பார்த்தோம். அதே மாதிரி மனுஷன் இயல்பாகவே பிழைகளுடைய இருப்பிடம், அவன்கிட்ட எப்பயும் ராங்காக தன் மனுஷன் திங்க் பண்ணுவான். நல்லா தலா குர்ஆன்ல சொல்றான், ஹுலிகல் இன்சானு தாயிஃபா, பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான், அவன் வந்து அவசரமாக படைக்கப்பட்டிருக்கிறான். ஸோ அவனுக்கு சில விஷயங்கள் விளங்காது. அப்போ நான் என்ன பற்றி அடிக்கடி முஹாசபா செஞ்சு கொள்ளும் போது எனக்கிட்ட ஒட்டோவா பணிவு வரும், பெருமை இல்லாமல் போகும். அப்போ அடிக்கடி நான் ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் கொஞ்சம் என்ஷோர் பண்ணிக்கொள்ளணும். நான் இந்த விஷயத்தில் பெருமை அடிக்கிறேனா, நான் கொஞ்சம் ஓவராக பேசுகிறேனா, இல்லாட்டி நான் கொஞ்சம் அளவுக்கு மீறி பேசுகிறேனா, அடுத்தாக்களை தாழ்த்தி பேசுகிறேனா, இந்த விஷயத்தில் எனக்கு பெருமை வருதா, இது கொஞ்சம் நான் பார்த்துக்கணும். அல்லாஹ் தஆலா காரூன் நாங்கள் பார்த்தோமே, ஷைத்தாண்ட விஷயமே எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஃபிரௌன் விஷயம் தெரியும், காரூன் விஷயமும் தெரியும். எப்படின்னு சொன்னால், காரூனுக்கு நிறைய சொத்து செல்வங்களை கொடுத்துருந்த அவருடைய ட்ரெஷரர்ஸுக்கு எல்லாம் சில கீஸ் எல்லாம் அவர்கிட்ட தான் இருந்துச்சு. அது ஒரு சமூகத்துக்கு எப்பயும் பாதிப்பாக இருந்துச்சு. அது அவரால் பெரிய பிரச்சனை. அப்போ அந்த சமூகம் அவரை பார்த்து சொன்னிச்சு, இது கால லஹு கௌமு, அவரோட சமூகம் அவருக்கு சொன்னிச்சு, லா தஃப்ரஹ். இன்னைக்கு தஃப்ரஹ்ன்ற வந்து நார்மலாக ஃபரிஹ் அரபிக் வேர்ட் வந்து மீன் பண்ண வாரண்டா சந்தோஷமாய்க்கிறது. ஆனால் இன்னைக்கு சொல்ல வர கருத்து பெருமை. லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹின். நிச்சயமாக பெருமை அடிக்கிறார்கள அல்லாஹ் தஆலா விரும்புகிறாங்க. ஸோ நீ மிச்சம் ஆட வேணாம், உனக்கிட்ட எல்லாமேக்கு நீ ஆட வேணாம், அப்படி ஈக்கிறார்கள் அல்லாஹ் தஆலா ஒரு காலம் விரும்புகிறல்ல. அதே மாதிரி எங்கள்ட வீக்னஸ் நாங்கள் விளங்கி, எனக்கு தெரியும் எங்கள் வீக் ஆகிக்கணும்னு சொல்லி எங்கள்ட ஒவ்வொரு டே டு டே ஒர்க்ஸையும் எங்களோட ஒர்க்கையும் வந்து நான் அழகாக செஞ்சுக்கொள்ளணும். ரைட்? அதே மாதிரி கஷ்டப்பட்டு தான் நான் இந்த ஹம்பிள்னஸை எடுத்துக்கொள்ளணும். ரைட்? ஏன்னு சொன்னால் என் ஹார்ட், அதே மாதிரி இந்த உலகம், அதே மாதிரி என் தொழில், இதுதான் இப்போ எங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இந்த கண்ட்ரியில். ஸோ இந்த விஷயங்களை நான் அடிக்கடி செக் பண்ணிக்கொள்ளணும். நான் எந்த வகையிலையும் பெருமைப்படுற ஒரு ஆள் இல்லை, நான் ட்ரை பண்ணி
ஹம்பிள்னஸ் எடுத்துக்கொள்ள ட்ரை பண்ணுறேன். அல்லா தாலா என்னை பெருமையிலேருந்து தூரமாக்கணும் என்ற விஷயத்தை நாங்கள் அடிக்கடி நாங்கள் யோசிச்சுக்கொள்ளணும். எனவே இப்படியான விஷயங்கள் எங்களுக்கு மனசுக்குள்ளே வந்தால் தான் நாங்கள் பெருமையிலிருந்து தூரமாகணும். பெருமையிலிருந்து தூரமாகினா தான் அல்லாஹ் தாலாவிடத்திலேயும் இந்த உலகம் நாங்கள் வாழ்கிற என்வைரான்மெண்ட்லேயும் நாங்கள் என்ன செய்யலாம், எங்களுக்குன்ற ஒரு உயர்வு அல்லா தாலா எதிர்பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அல்லா தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்யணும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்.